அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவா சரித்திரத்தில் அபூர்வமான பல விஷயங்கள், பெரிவா பண்ணின காரியங்களில் ஏதோ ஆன்மீகத்துக்கு தான் அப்படின்னு இல்லை, தேசபக்தியாக இருக்கட்டும், இன்னும் சமுதாய பணியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் எல்லாத்துலேயும் பெரிவாளுக்கு கவனம் உண்டு. அதுலேயும் தன்னால என்ற கைங்கரியம் என்னவோ அதை பண்ணிட்டு தான் வந்திருக்கா பெரிவா. 1964-65 வருஷத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பாரத தேசத்துக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பெரிவா பிரார்த்தனை பண்ண சொன்னா, சர்வமத பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணினா, அப்புறம் வெற்றி பெற்ற அந்த ஜவான்களுக்கெல்லாம் என்னென்னலாம் சன்மானம் கொடுத்தா, தங்க கிண்ணத்தில் தேன் பிரசாதம் கொடுத்தா, அந்த வெற்றிக்காக ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ண சொன்னா, இப்படி பல விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி 1965 வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பெரியவா பத்திரிகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டா. இந்த அறிக்கை எதுக்கு? அப்போ யுத்தம் நடந்ததுனால அந்த யுத்த காலத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும், பொருளாதார நெருக்கடியெல்லாம் இருந்த சமயமாக இருந்ததுனால அப்போ பிரதம மந்திரியாக இருந்த ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்லியிருந்தார், நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், எல்லாரும் ஒருவேளை சாப்பாடை தியாகம் பண்ணணும், வாரத்தில் ஒரு நாளான ஒருவேளை சாப்பாடை குறைச்சுன்னா நாட்டோட பொருளாதார நிலையை சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், திங்கக்கிழமை ஒருவேளை சாப்பிட்றது, ஒருவேளை சாப்பாட்டை எல்லாரும் குறைச்சிக்கணும் அப்படின்லாம் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி பெரிவா என்ன பண்ணினா 1965 வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டா பத்திரிகை மூலமா அப்படின்னு சொன்னோம். அது எதுக்காகனா, இந்த பிரதமரோட இந்த வேண்டுகோளை ஆதரிச்சு பெரிவாளும் அதுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தா. அதுல பெரிவா சொல்லியிருந்தது, லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருந்தா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு விடணும் அப்படின்னு. அதுக்கு பெரிவா சாஸ்திர ரீதியாக அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணி விளக்கம் கொடுத்துருந்தா. நமது சாஸ்திரங்கள்ல ஸ்ராவண மாசத்துல கிருத்திகா மாசத்துலாம் வர சோமவாரம், திங்கக்கிழமையே சோமவாரம்னு சொல்றோம் இல்லையோ, இந்த ஸ்ராவண கிருத்திகா மாச சோமவாரத்துல உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. பகல்லெல்லாம் உபவாசம் இருந்து சாயந்தரம் பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணி அர்க்கியம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதானும் லகுவா ஆகாரம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதை அனுசரித்து பிரதம மந்திரியும் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு விடணும்னு சொல்லியிருக்கா. எல்லாருமே ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டானம் பண்ணின பலனும் கிடைக்க போகிறது, நாட்டுக்கு ஒரு சேவையாகவும் தேச சேவையாகவும் இருக்க போகிறது. அதனால திங்கக்கிழமை எல்லாரும் சோமவார விரதம் இருந்து ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு பெரியவா அந்த அறிக்கையில் கொடுத்துருந்தா. பாருங்களேன், எப்படி ஒரு சமுதாய பணியும் சாஸ்திரத்தையும் ஒன்று இணைக்கிறா அப்படின்னு. முன்னமே நம்ம முதல்லயே பார்த்துருக்கோம். பெரியவா கும்பகோணத்தில் நவராத்திரி விழா கொண்டாடுறத பார்த்துட்டு, அந்த பத்திரிகை விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படி சாஸ்திரத்தையும் ஒரு வர்த்தமான தந்திக்குள்ளே இப்படி சாஸ்திரத்தையும் புகுத்தி பெரிவா பண்ணிக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்லாம் மகாகவி பாராட்டினதாலாம் பார்த்தோம். அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிவாளோட சாமர்த்தியம், அவளோட அந்த மேதாவிலாசம், சர்வஜத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல சாஸ்திர ரீதியாகவும் இருந்துட்டுனா அதுக்கு பலன் ஜாஸ்தி. சுவாமி கீதையிலையும் அதான சொல்றார், எந்த ஒரு காரியத்துக்கும் சாஸ்திர பிரமாணமா இருந்ததுனால் அதுக்கு அங்கீகாரம் உண்டு, அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு பகவானே அங்கீகாரம் பண்றதுனால தான் போல இருக்கு. இங்க பிரதம மந்திரி திங்கக்கிழமையில ஒருவேளை சாப்பாடை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவா அதை ஆமோதிச்சு, அந்த திங்கக்கிழமை ஒருவேளை சாப்பாட்டை நாம தியாகம் பண்ணினோம்னா ஏதோ நாட்டு சேவைக்காக மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு ஆத்மக்ஷேமம் கிடைக்கும், ஒரு சோமவார விரதம் இருந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில சொல்லியிருந்தா. இது எல்லாரையும் ரொம்ப வெகுவா கவர்ந்தது. எல்லாரும் அப்படியே ஆகாகாரம் பண்ணி பாராட்டினா. இது பெரிவாளோட ஞானத்துக்கு, மேதாவிலாசத்துக்கு இது மாதிரிலாம் சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்லி பார்க்குறோம் நாம. இப்படிதான் பெரிவா பல காரியங்கள் பண்ணியிருக்கா. அந்த சாஸ்திரத்துக்கும் விரோதம் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கும் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் எந்தெந்த சமயத்தில் சொல்லலாமோ அப்பெல்லாம் சொல்லித்தான் பெரிவா பண்ணியிருக்கா. 1965 வருஷம் டிசம்பர் மாசத்துல கூடலி சிங்கேரி சுவாமிகள் வந்து பெரிவாளை சந்திச்சார் அப்படின்னு சொன்னோம். அந்த கூடலி சிங்கேரி பீடத்தோட பெருமையெல்லாம் நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி
1965 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த சென்னையில் தேனாம்பேட்டையில் பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா வந்து கலந்துண்டா. அது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கோபாலகிருஷ்ணயரோட சம்சாரம் மதுரம் அம்மாள் அப்படின்னு அந்த அம்மாவோட முயற்சினால இந்த கோவில் திருப்பணியெல்லாம் பண்ண அவள்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டனால அவளோட பிரார்த்தனைக்கு இணங்க பெரியவா இந்த தேனாம்பேட்டை கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துண்டா. அந்த 1965 வருஷம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. நேபாளத்துக்கும் நமது பாரத தேசத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது இந்த நேபாளத்தை நம்ம பாரத தேசத்தோட ஒரு அங்கமாகவே கூட நாம நினைச்சுக்கலாம், அவ்வளவு நெருக்கமானது. அந்த நேபாள தேசத்துல தான் ஆதிசங்கர பகவத்பாதாள் தான் கைலாசத்திலேருந்து கொண்டு வந்த பஞ்சலிங்கங்கள்ல ஒன்ன ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா நீலகண்ட கஷேத்திரத்துல அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அந்த நேபாளம் அந்த ராஜா வம்சம்லாம் இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆச்சாரியாள் காலத்திலேருந்து இந்த நேபாள ராஜா குடும்பத்துக்கும் நேபாள தேசத்துக்கும் ஆச்சாரியாளுக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரைக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால பெரியவாளோட ஆக்னியை ஏற்று அந்த நேபாள மன்னர் அப்போ இருந்த மகேந்திராங்கிற ராஜா அவர் தன்னோட ராணியான ரத்னாதேவி இளவரசரான விக்ரம சகாதேவன் இவாளோடெல்லாம் ராமேஸ்வர யாத்திரைக்கு வந்தார். இந்த நேபாள ராஜா ராமேஸ்வர யாத்திரைக்கு வரணும்னு ஆக்ஞை பண்ணினதே பெரியவா தான். நேபாள ராஜாவுக்கு கடுதாசி போட்டு உங்களுக்கு ராமேஸ்வரத்துல நீங்க வந்தாக்க அவா கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு ரைட்ஸ் இருக்கு. நீங்கள்லாம் ரொம்ப நாளா இந்த பக்கம் வரல, அதை வந்து ராமேஸ்வரத்துல வந்து நீங்க சேது ஸ்நானம் பண்ணி சேது தரிசனம் பண்ணி ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க ஸ்ரேயஸ் அடையணும் அப்படின்னு பெரியவா லெட்டர் போட ரொம்ப சந்தோஷப்பட்டு நேபாள ராஜா தன்னோட குடும்பத்தோட ராமேஸ்வரத்துக்கு வந்தார். ராமேஸ்வரத்துல பிரத்யேகமான சில உரிமைகள், சில க்ஷேத்திரங்கள்ல சில பேருக்கு பிரத்யேகமான உரிமைகள்லாம் இருக்கு. அந்த பிரத்யேகமான உரிமைகள்ல ஒண்ணு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள், நேபாள ராஜா, ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் இவாள்லாம் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை பண்ணினா ராமேஸ்வரத்துல கர்ப்பகிரகத்து உள்ளுக்குள்ள போய் அவா கையாலே ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையை ஞாபகப்படுத்தி தான் பெரியவா நேபாள ராஜா கிருதாசி போட நேபாள ராஜா வந்து இந்த ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணி அவர் ஆனந்தப்பட்டார். இப்படி பல விஷயங்கள் அவாவாளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவாவா குடும்பத்து சமாச்சாரம், அவாவா நாட்டுல நடக்கிற சமாச்சாரம் இதெல்லாம் தங்களுக்கு தெரியலன்னா கூட பெரியவா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த தார்மீகமான என்னென்ன அனுஷ்டானங்கள் உண்டோ அதெல்லாம் மறக்காத பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரியவா ரொம்ப குறியா இருப்பா. நாம பல பேருக்கு பார்க்கிறோம், குடும்பத்துல பல பிரச்சனைகள் அப்படின்னா ஜோதிஷெல்லாம் போய் உடனே உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை கோளாறு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் பண்ணாதனாலதான் நீங்க உங்களுக்கு இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்கும். பல பேருக்கு குலதெய்வம் கூட என்னன்னு தெரியாதவாள்லாம் இருக்கிறவாள்லாம் இருக்கா. அப்படி இருக்கிறவாள்லாம் பெரியவாள்கிட்ட தான் வந்து கேட்டுண்டு தங்களோட குலதெய்வம் எது, அங்க போய் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி இந்த பாபம்லாம் தீரும் அப்படின்லாம் பரிகாரம் கேட்டுன்னு போயிருக்கா. இப்படி தனி மனுஷாளுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ராஜ்யத்துக்கா இருந்தாலும் சரி, நாட்டுக்கா இருந்தாலும் சரி, லோகத்துக்கா இருந்தாலும் சரி, அவாவாளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு விதாயம் சொல்றதோ உபதேசம் பண்றதோ, ஒரு கஷ்டம் இருந்துன்னா அந்த கஷ்டத்திலேருந்து எல்லாரையும் விடுவிக்கிறதுக்குன்னே ஒரு அவதாரம் மகாபெரிவா அவதாரம். அப்படி யாத்திரை பண்ணிட்டு வர பெரியவா 1967 வருஷம்தான் மெட்ராஸில் திருவல்லிக்கேணியில் இருக்கிறதே பெரியவாளுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் கிடைச்சது. அந்த வருஷப்பரப்பன்னைக்கு சங்கீத வித்வான்கள்லாம் வந்து இசையஞ்சலி பண்ணினா அப்படின்லாம் விஷயங்களை பார்த்தோம். அந்த 1966 வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இந்த சென்னை மாநகரத்தில் நடந்தது. அது என்ன அப்படின்னா மடாதிபதிகள் மாநாடு அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி பெரியவாளோட ஆவல்னால பெரியவாளோட அபிலாட்சியினால பெரியவா சொல்றத கேட்டு அரசாங்கத்தோட இந்து அறநிலையத்துறை இந்த மடாதிபதிகள் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அது அந்த அறநிலையத்துறை ஆபீஸ் அலுவலகம் உள்ள நுங்கம்பாக்கத்துல நடந்தது. வெகு விமரிசையா நடந்தது இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும். இது எதுக்காக நடத்தப்பட்டது, இதோட லட்சியம் என்ன, இது ஏன் பெரியவா அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னா அதான் பெரியவாளோட அந்த கருணையும் அந்த அன்பையும் காமிக்கிறது. நாம் எல்லாரும் மத நல்லிணக்கம் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கோம்.
ஆனா வெவ்வேறு மதங்களா இருக்க மதங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். இது எல்லாருமே வெகுவா எல்லாரும் வேணும்னு ஆசைப்படுறது தான், எல்லாரும் பாராட்டுறது தான். இப்படி பல மதங்கள் இருந்தா கூட பல மதங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு பெரிய அமைதி இல்லாத போகக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா மதமும் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லிணக்கத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்ம இந்து மதம்னு எடுத்துட்டாலே அதுக்குள்ள பார்த்தா பல சம்பிரதாயங்கள் இருக்கு. சைவம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, இன்னும் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, இந்த மடம் அந்த மடம், இப்படி பல விதமான அமைப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தேன்னாலே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருக்காருன்னா அதுலேயே பல பிரச்சனைகள், பல தகராறு கோளாறுகள். பல மடங்கள் இருந்தா கூட ஒரு மடத்து தலைவர் இன்னொரு மடத்துக்கு போறதில்லை, இன்னொரு மடத்து தலைவர் போற ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு மடத்து தலைவர் வரதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர சந்திச்சுக்கிறது இல்லை. இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால இதெல்லாம் தீர்க்கணும். முதல்ல நாம இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவாள்லாம் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லோரும் முதல்ல அந்த ஜனங்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும். இந்த ஜனங்களுக்கெல்லாம் வழிகாட்டுற மத தலைவர்கள்லாம் மடாதிபதிகள்லாம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில பெரியவா இந்த மடாதிபதிகள் மாநாடு கூட்டணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுக்க அரசாங்கமும் அதுக்கு செவிசாச்சு இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுண்டு இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதுதான் 1966 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் நடந்தது. அந்த மாநாடே, இந்த 2 நாள் மாநாடு ரொம்ப அபூர்வமா இருந்தது. அந்த மாநாடு முடிகிற அன்னைக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு மயிலாப்பூர்ல பிஎஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த பிஎஸ் ஹை ஸ்கூல்ல பிளே கிரவுண்டு, அந்த பிளே கிரவுண்ட்ல பெரிய பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல கலந்துட்டா. அப்படின்னா பார்த்தும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அதிசயமா இருந்தது. இப்படி இத்தனை மடங்கள் இருக்கா, இத்தனை மட தலைவர்கள்லாம் இருக்காளா அப்படிங்கிற ஆச்சரியமா இருந்தது. எல்லாரையும் தரிசனம் பண்ணணும், எல்லாரோட அனுகிரகத்தையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக 50,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள்லாம் கூடி இருக்க, சைவமா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், இன்னும் எந்த சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, அத்தனை சித்தாந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த மத தலைவர்கள் மடாதிபதிகள்லாம் வந்து இந்த ஒரே மேடையில இருந்து எல்லோரும் அனுகிரக பாஷணம் அருளுரை மக்களுக்கு கூறி எல்லாரையும் ஆசீர்வதிச்சா. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த காலத்துல அப்போ கவர்னரா இருந்த கவர்னர், முதலமைச்சரா இந்த பக்தவத்சலம் எல்லாரும் இந்த விழாவை ரொம்ப வெகுவா பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினா. அது அத்தனைக்கும் காரணமான இந்த பெரியவாளை ரொம்ப எல்லாரும் ஸ்லாகிச்சு சொன்னா. இப்படி நமக்குள்ள ஒத்துமை வந்துடுத்தினாலே நாம எல்லாருமே சேர்ந்துட்டு ஜனங்களுக்கு வழிகாட்டுறதுனால ஜனங்களும் தானே ஒத்துமையாதான் இருப்பா. இப்படி முதல்ல நமக்கு மதத்துக்குள்ள நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை வந்துடுத்துன்னா அப்புறம் மற்ற மதத்தோட நமக்கு நல்லிணக்கம்ங்கிறது ரொம்ப சுலபமா போயிடும். அப்படிங்கிறதுனாலதான் பெரியவா அந்த ஏற்பாடு பண்ணினா. அப்படி ஒரு மடாதிபதிகள் மாநாடு நடந்தது. பொதுவாகவே பல சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயத்துக்குள்ள சித்தாந்தங்கள் இருக்கு. இந்த சித்தாந்தத்துக்குள்ள வித்தியாசம் இருந்தா கூட நாம என்ன பண்றோம், அதை பர்சனலா எடுத்துன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்ட ஆரம்பிச்சிடுறோம். சித்தாந்தம் எதுவா வேணா இருக்கலாம். பெரியவாள்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் ரொம்ப பிரியத்தோட பெருமைய சந்தோஷத்தோட பெரியவாள்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்ன? யாராரு எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளோ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளோ அதுல நம்பிக்கையோட அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறதான் பெரியவாளோட உபதேசமா இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு தைரியம். இவர்கிட்ட போனா அவரோட விஷயத்தை நம்ம மேல திணிக்க மாட்டார், நம்மள எதுவும் நிர்பந்தப்படுத்த மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஃப்ரீயா பெரியவாள்கிட்ட வந்தா. இதே மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு பெரியவா ஆசைப்பட்டா. அதுக்காக தான் இந்த மாநாடெல்லாம் கூட்டினா. எல்லா மதத்துக்குமே லட்சியம் என்ன அப்படின்னா ஒண்ணுதான். எல்லாரோட லட்சியமும் அமைதியா இருக்கணும், ஜனங்கள்லாம் ஆனந்தத்தை அடையணும், எல்லாருக்கும் பக்தி வளரணும், எல்லாரும் நேர்மையா இருக்கணும், எல்லாரும் சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுனால எந்த சம்பிரதாயமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த சித்தாந்தமா இருக்கட்டும், அதோட லட்சியம் தானே. அப்ப லட்சியம் கோல் ஒன்னா இருக்கிறதே வழி பல தினசா இருக்கலாம். இந்த வழி பல தினசா இருக்கிறதுனால என் வழிதான் வசதி, உன் வழிதான் வசதி, இது மட்டம் அது வசதி அப்படின்லாம் சண்டை போடுறதுக்கு வேலையே இல்லை. எந்த வழியில போனாலும் ஒரு இடத்தை தான் அடைய போறோம்னா அவளுக்கு எந்த வழியில பிரயாணத்துக்குன்னு கிளம்பிட்டாலும் அந்த வழியில போய் அடைஞ்சிட்டு போறா. அவ்வளவுதானே, சிம்பிள்.
இந்த லட்சியத்தெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் எடுத்து காமிக்கணும், ஜனங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். ஏன்னா நாமெல்லாம் என்ன பண்ணிடுறோம், இது ஏன் மடம், அது ஓ மடம், இது எங்க சுவாமிகள், அது உங்க சுவாமிகள், இது ஏன் சம்பிரதாயம், அது ஓன் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுடுறோம். அதெல்லாம் களையணுங்கிறதுக்காக தான் பெரியவா இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணினா. இந்த ஏற்பாடு ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. இதுக்கு பெரிய பலன் கிடைக்கத்தான் கிடைச்சிருக்கு. இன்னும் பூர்ணமா கிடைச்சதா அப்படி என்ன வேணா இல்லைன்னு வேணா சொல்லாம வழிய இதுக்கு பலன் இல்லாத போயிடல. ஏதோ 1966 பெரியவா ஆரம்பிச்சு வச்சது. இந்த விஷயங்கள்லாம் நாம இப்ப கேள்விப்படியான இதெல்லாம் நாம திருப்பி சிந்தனை பண்ணி பார்த்து இது மாதிரி நமக்குள்ளெல்லாம் ஒரு ஒற்றுமை வரத்துக்கு பல முயற்சிகளை நாமெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி முதலானதோட நோக்கம்லாம். அந்த மடாதிபதிகள் மாநாட்டில் எல்லா சைவ மடமா இருக்கட்டும், வைஷ்ணவ மடங்களா இருக்கட்டும், இன்னும் ஸ்மார்த்த மடங்களா இருக்கட்டும், எல்லா மடத்து தலைவர்கள் எல்லாமே எல்லாரும் வந்திருந்தா. எல்லாருமே சேர்ந்துட்டு 2 நாளைக்கு டிஸ்கஷன்லாம் நடந்தது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் அப்படின்லாம் பெரியவா சொன்னா. மனம் விட்டு பேசி தங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துண்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஜனங்களுக்கு பொதுவா நாம ஒரு நல்ல வழி காமிக்கிறாப்புல இருக்கணும், நல்லதை சொல்றாப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த மாநாட்டில் ஒரு 16 அம்ச திட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல முக்கியமான ஒண்ணும் என்ன பண்ணினா, இந்து சமய பேரவை அப்படின்னு ஒன்ன நிறுவுறது, ஒரு ஸ்தாபனத்தை அப்படின்னு தீர்மானம் பண்ணப்பட்டது. பிறகு இந்த இந்து சமய பேரவை அப்படிங்கிறது தமிழ்நாடு தெய்வீக பேரவை அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு வருது. இந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவை அப்படிங்கிறது முதல்ல இந்து சமய பேரவைன்னு ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் இந்த பெயர் மாற்றம் அடைஞ்சாலும் அதோட லட்சியமோ பணியோ அதே என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதோடய இங்கிட்டு வருது. இது இன்னும் வலுப்பெறணும். இந்த இந்து மதம் அப்படிங்கிறது இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த சம்பிரதாயத்தை அந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், பல சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரு கொடைக்கு கீழே வந்து இந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவைங்கிற கொடைக்குள்ள வந்து எல்லோரும் ஜனங்களுக்கு உபயோகமா இருக்கணும், எல்லோருக்கும் நல்லறிவு புகட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கமா இருந்தது. அதுக்கு தான் பெரியவா அதை பண்ணினா. அதுல 16 அம்ச திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுல பல விஷயங்கள் அந்த 16 அம்சத்துல அதுல ஒரு சிலது முக்கியமானதெல்லாம் சொல்றேன். முதல்ல ஆலயங்கள்லாம் தூய்மையா பராமரிக்கப்படணும், ஜனங்களுக்கு பக்தி வளராப்புல இருக்கணும், எல்லோரும் அவர்கள் சம்பிரதாயப்படி நெற்றிக்கு இட்டுக்கணும், திருநூறோ திருமண்ணோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த மத சின்னம் என்னவோ அதை நெத்தியில அவர்களுக்கு என்ன சம்பிரதாயத்துல சொல்லியிருக்கோ இதை வெளியில வைக்கப்படாத தைரியமா இட்டுண்டு போகணும். அதே மாதிரி நமக்கு மதத்துல என்னென்ன சம்பிரதாயங்கள்ல சொல்லியிருக்கோ அந்த அனுஷ்டானங்களை கூடுமான மட்டும் நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு எத்தனைப்படணும், பிரயத்தனப்படணும். அதே மாதிரி எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். அந்த அன்பு எந்த அளவுக்கு அப்படின்னு பெரியவா சொல்றா. இன்னும் ஜெயில், ஆஸ்பத்திரி இதுமான இடங்களுக்கெல்லாம் போய் வியாதியஸ்தர்கள், அது மாதிரி குற்றவாளிகள் இவாளுக்கெல்லாமும் நமது மதத்துல உள்ள நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி நம்ம மதத்தோட நோக்கம் என்ன, அதோட லட்சியம் என்ன அதெல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு நல்லறிவு புகட்டி அவளும் நல்ல பிரஜைகளா இந்த நாட்டில் இருக்கணும், அவர்களும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எல்லாரும் இந்த தேசத்துக்கும் தனக்கும் நல்லது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாமளால அந்த கைங்கரியமா பண்ணணும். இது ஏதோ நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்லாத இது ஒரு நம்ம மத கடமையா டியூட்டியாவே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாநாட்டில் தீர்மானமா போடப்பட்டது. அப்படி 16 அம்ச திட்டங்கள் அதுல கொண்டு வரப்பட்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மாநாட்டு முடிவில் தான் மயிலாப்பூர்ல ஒரு பெரிய பந்தல் போட்டு அதுல ஒரு பெரிய பிரசங்கம்லாம் நடந்தது, விழா நடந்தது அப்படின்லாம் பார்த்தோம். இப்படி பல விதத்திலையும் பெரியவா இந்த மத நல்லிணக்கத்துக்கு, நம்மளோட சமய ஒற்றுமைக்கு, இதுக்கெல்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணியிருக்கிற பெரியவா அன்பே சிவம் அப்படின்னு சொல்றபடி அன்பு ஸ்வரூபமா இருந்ததுனால அவளுக்கு திருப்பி திருப்பி பார்த்தேன்னா எல்லாத்துலேயும் ஒரே லட்சியம்தான் இருந்தது. எல்லாத்தையும் அன்புமயமா இருக்கணும், எல்லாத்தையும் அன்புமயமா இருக்கணும், எல்லாரும் அன்புமயமா இருக்கணும், எல்லாரும் அன்போடு இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவளோட லட்சியமா இருந்தது. அதுக்காக தான் பல காரியங்களும் பண்ணிட்டு வரா. அப்படி அன்பே உருவமா இருந்த அந்த பெரியவா அன்புமயமா பண்ணின பல காரியங்கள்ல நாம பல நிகழ்ச்சிகள் மூலமா பார்த்துட்டு வரோம். அன்பு அன்புன்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உதாரணம் காமிக்கிறாப்புல, சுட்டி காமிக்கிறாப்புல பெரியவாளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா
மயிலாப்பூர்ல ஜம்புலிங்க முதலியார் ரோடு அப்படிங்கிற இடத்துல ராம மந்திரம்ங்கிற இடத்துக்கு விஜயம் பண்ணினா, அந்த இடம் யாரோடது அப்படின்னா பாலக்காடுல ஆலத்தூரை சேர்ந்த எம்என் ராமசுவாமியர் அப்படிங்கிறவரோட இடம். அந்த ராமசுவாமியரோட புள்ள 2 பேர், எம்ஆர் நரசிம்மன், எம்ஆர் கிருஷ்ணன் அப்படின்னு. இந்த 2 பக்தாளும் பெரியவாளை பிரார்த்தனை பண்ண அந்த ராம மந்திரத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணி அன்னைக்கு அவ பிக்ஷாவந்தனம் பாத பூஜை எல்லாம் பண்ணினா. அந்த பாத பூஜை பண்ணினதுல ஒரு அதிசயமா ஒரு பாத பூஜை பண்ணினா. அந்த காலத்துல வெள்ளி ₹1 அப்படின்பா, அது ஒரு தோலா எடை அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு தோலா எடைக்கு வெள்ளியில 1010 காயின் பண்ணி வெள்ளி காசு பண்ணி அதுல ஒரு பக்கம் வில்வம் ஒரு பக்கம் தாமரப்பூ அதை அச்சடிச்ச வெள்ளிக்காசை பண்ணி ஆச்சாரியார் பாதுகைக்கு சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணி அப்படியே இந்த 1010 காயினையும் மடத்துக்கு பெரியவாளுக்கு பாத சமர்ப்பணம் பண்ணினா. அதே மாதிரி 3 வயசு உள்ள ஒரு யானைக்குட்டியை காணிக்கையா கொடுத்தா மடத்துக்கு. ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவா ஒரு யானைக்குட்டி கொடுக்குறா அப்படின்னா அவளோட பக்தியை தானே இது காமிக்கிறது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட பக்தியோட வழிபாடா என்னெல்லாமோ பெருசா காணிக்க கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றோம். பெரியவா காசி யாத்திரையில இருக்கிறதே செட்டிநாட்டுல ஒரு பக்தர் தங்கத்தாம்பாடம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னும், இன்னொரு பக்தா வலம்புரி சங்கு தங்க கட்டு கட்டின வலம்புரி சங்கு கொடுத்தான்னு பார்த்தோம். இப்படி ஒருத்தர் யானை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அவளுக்கு என்னென்ன முடியுமோ தங்கள் சக்திக்கு மீறி பெரியவாளுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படி எல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த மயிலாப்பூர்ல இந்த ராமசுவாமியர் குடும்பத்தார் பண்ணினது. அப்புறம் பெரியவா அபிராமபுரத்துல இருக்கிறதே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிதர், ஸ்காலர், தமிழ் ஸ்காலர், அறிஞர், மகாமேதை. அப்பதான் இந்த 66ஆம் வருஷம்தான் மதுரையில புதுசா ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருந்தா. அந்த மதுரை யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா இந்த மீனாட்சி சுந்தரனாரை நியமிச்சிருந்தா. அந்த மீனாட்சி சுந்தரனார் பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு முன்னால பெரியவாள் அபிராமபுரத்துல தரிசனம் பண்ணி பெரியவாளோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணினர். இப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா போட்டிருக்கா. அந்த யூனிவர்சிட்டி நல்லபடியா நடக்கணும், என்னோட கடமையும் நான் அப்பழுக்கு இல்லாத நல்லபடியா திறமையோட செயலாற்றணும், அதுக்கு குரு கிருபை தான் முக்கியம், அதனால பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெரியவா மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவருக்கு மாணவர்கள்லாம் பிற்கால சமுதாயம் எல்லாம் எப்படி இருக்கணும், கல்விகளோட தரம்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுத்தா. அப்போ இதுக்கு முன்னால ஒரு சமயம் சந்திக்கிறதே ஜாவா அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இடங்களை இந்த கீழ்த்திசை நாடுகளில் நமது தேசத்தோட கலாச்சாரம்லாம் எப்படி பரவி இருந்தது பூர்வ காலங்கள்லாம் அப்படிங்கிறத நமக்கு ஆராய்ச்சி மூலமெல்லாம் தெரிய வருது. அப்போ இந்த மீனாட்சி சுந்தரனார்ட்ட சொல்லியிருந்தா, நீங்க அங்க போய் பார்த்து நம்மளோட கலாச்சாரம்லாம் அங்க அளவுக்கு நம்மளோட மதம் நம்மளோட கலாச்சாரம்லாம் எப்படி பரவிக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொல்ல அவர் அதை போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆராய்ச்சி அதெல்லாம் பத்தி இப்ப பெரியவா கேட்டா. மீனாட்சி சுந்தரனாருக்கு ரொம்ப சந்தோஷம், பெரியவாளோட மேதாவிலாசத்தை ரொம்ப மெச்சினர். சொல்லி அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தது நம்மளோட கலாச்சாரம் எப்படி உலகம் முழுக்கலும் பரவி இருக்கு, பெரியவா சொல்றது அத்தனையும் எவ்வளவு வாஸ்தவமா இருக்கு, நிதர்சனமா அங்க போய் பார்த்தா தெரியுது அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டார். இப்படி பல அறிஞர்களா இருக்கட்டும், படிச்சவாளா இருக்கட்டும், சாமானிய ஜனங்களா இருக்கட்டும், பக்தாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட பரம பிரியத்தோட அவளை சேவிச்சு அருள் பெறாப்புல பெரியவாளோட யாத்திரை அவளோட சரித்திரம் இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா அன்புன்னு சொல்றோம். அந்த அன்பே சிவமான பெரியவா இன்னும் நமக்குள்ள ஒத்துமையெல்லாம் வரத்துக்கு என்னென்ன சொல்லியிருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்க போறோம்.